இந்த 5 விஷயத்துக்கு பதில் எழுதாமல் என்னாலும் கிடையாதுங்க, யாருனாலுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு வர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு 5 விஷயம். நம்மளோட பர்சனல், குடும்பம், வேலை, சமூகம், நிதி, இந்த 5 விஷயங்களுக்கான பதில்கள் நம்மள்கிட்ட இல்லைன்னா, இந்த 5 விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பதில் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு ரோட் மேப் வேணுங்க, எல்லாத்துக்குமே ஒரு ரோட் மேப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சிஎம்மாக இருக்காங்க அப்படின்னாக்கா, இது ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து உடனே சிஎம்மாக ஆனாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் 2 வருஷம் கனவு. 2 வருஷத்தில் நினச்சாங்க, மக்கள் பிரச்சனையாக பார்த்துருக்காங்க. ஸோ 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க, உடனே சிஎம்மாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமானாக்கா எஸ்என் போடுங்க, இல்லை அப்படின்னாக்கா நோன் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கமெண்ட் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னாக்கா இதுக்கான சரியான விளக்கமும் விடையும் வல்லுநர்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஆராய்ந்து பார்க்குறவங்களோ ஆராய்ச்சியாளர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நல்லா தெரியும். எந்த ஒரு அரசியல் அமைப்பும், எந்த ஒரு மனிதனும், சராசரி வாழ்க்கையும் கூட சரி, நினைத்த உடனேயே செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு தேவை, ஒரு ரோட் மேப் தேவை. ஓகே, நமக்குள்ள இருக்கிற அந்த உள் உணர்வும் அந்த திங்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இது இமிடியேட்டாக ரியாக்ட் ஆகாது. பல வருஷமாக நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, என்ன போல் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இது இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இருந்து, நம்ம வேலை செய்கிற காலகட்டத்தில் இருந்து, அன்னைக்கு நம்ம என்ன திங்க் பண்ணமோ அந்த வாழ்க்கை தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இது அங்கிருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோமோ இதனோட விளைவுகள்லாம் இன் ஃபியூச்சரில் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இமிடியேட்டாக நடக்குதா அப்படின்னாக்கா சான்ஸே கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இது எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கலாம், கடவுள் சக்தின்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ இமிடியேட்டாக ஆட்சி அமைச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. பலரோட உழைப்பு, பலரோட கட்டமைப்பு, அது செயல்படுத்துகிற விதம் வேணா 2 வருஷத்துக்குரிய காலத்துக்குள்ளே பண்ணினதாக இருக்கலாம். அந்த கட்டமைப்பு உருவாக்குறது தான் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ். அதுதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும், சரியான ஒரு திட்டத்தோடு கொண்டு போகும்.